sight. But trust me, being free ain't spotlights. No, it's long nights and it's long fights with yourself all the time to get your mind right. But if you put in the work, you can அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தமிழ் மேக்ஸ் சேனல். இன்றைய எனது இந்த யூடியூப் வீடியோவில் நான் உங்களுக்காக வழங்கவிருப்பது என்னவென்றால், நானும் என்னும் ஒரு ஓப்பனன்ட்டும், அதாவது அவர் வெளிநாட்டை சேர்ந்த ஒரு நபர், அவரும் நானும் chess.com நாங்கள் ஆடிய இந்த கேமினுடைய ஒரு அனலைஸை தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்காக வழங்கவிருக்கின்றேன். நான் உடனடியாக ஏன் உங்களுக்கு அந்த கிராண்ட் மாஸ்டருடைய கேமை அனலைஸ் செய்கின்ற அந்த கிராண்ட் மாஸ்டருடைய கேமை வழங்கவில்லை என்றால், இந்த வீடியோவானது பிகினருக்குரிய வீடியோ என்பதனால் இந்த செஸ் வீடியோவிலே பிகினருக்கு பயன்படும் விதமாக இந்த வீடியோவை நான் மேக் பண்ணியுள்ளேன். எனவே இதை முழுமையாக பாருங்கள். இதிலே நீங்கள் எவ்வாறு இந்த சதுரங்க ஆட்டத்திலே ஒவ்வொரு காய்களையும் நீங்கள் நகர்த்த வேண்டும், அதனுடைய பக்க விளைவுகள் என்ன, அந்த காய்களை எதிரியிடமிருந்து எவ்வாறு காப்பாற்றுவது, இந்த ராஜாவை எவ்வாறு செக்மேட் செய்வது, ரேப் செய்வது போன்ற பல நுணுக்கமான விஷயங்களை உங்களுக்காக நான் வழங்கவிருக்கின்றேன். ஓகே, வாருங்கள் உடனடியாக நாங்கள் ஆட்டத்திற்கு போகலாம். முதலாவது மூவ் E4. இது வந்து கிங்ஸ் பவான் ஓப்பனிங், இது புக் மூவ். ஓகே, அடுத்த E5, D4. இது வந்து சென்டர் கேம். இதற்குரிய மூவுக்கு பேர் என்னென்னா சென்டர் கேம். அடுத்தது வெட்டுமாதா இருந்தால் அது அக்செப்டட், ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அடுத்தது C3. இது வந்து டேனிஷ் கேம்பிட் ஓப்பனிங். ஓகே, டி கிராஸ் C3, இது டேனிஷ் கேம்பிட். அடுத்தது பிஷப் C4 டேனிஷ் கேம்பிட். அடுத்த C கிராஸ் B2. அடுத்தது பிஷப் கிராஸ் B2, இதுவும் வந்து டேனிஷ் கேம்பிட் அக்செப்ட். ஓகே, இந்த ஆட்டத்திலே நான் வந்து இந்த கேமை விளையாடியது ஒரு டேனிஷ் கேம்பிட்டின் அந்த ஓப்பனிங்கின் ஊடாக இந்த கேமை ஆடப்போகின்றேன். இதில் நான் எவ்வாறு வெற்றி பெற்றேன் என்பதனை நீங்கள் பார்க்கலாம். அடுத்த நகர்வு குயின் E7. குயின் இங்கே கொண்டு வந்து வைக்கப்பட்டது. இப்போ நீங்கள் ஒரு பிகினராக இருக்கிற சந்தர்ப்பத்தில் நீங்கள் உடனடியாக திங்க் பண்ண வேண்டும், இந்த குயின் எதற்காக இங்கே கொண்டு வந்து வைக்கப்பட்டிருக்கின்றது, ஏன் எதற்காக இந்த குயினானது இங்கே கொண்டு வந்து வைக்கப்பட்டிருக்கிறது என்பதனை நீங்கள் உடனடியாக திங்க் பண்ண வேண்டும். உடனடியாக உங்களை மைண்டிலே நீங்கள் யோசிக்க வேண்டும். இப்பொழுது நான் என்ன சொல்கிறேன் என்றால், இந்த குயின் எதற்காக வைக்கப்பட்டது என்றால், குறிப்பாக இந்த சிப்பாயை கட் பண்ணலாம், அல்லாவிட்டால் இந்த குயினை கொண்டு வந்து இங்கே செக் அடிக்கக்கூடியதாகவும் இருக்கும். ஓகே, பார்க்கலாம் நடக்க போனது. அடுத்த நகர்வு குயின் F3, அதாவது ஒயிட்ஸினுடைய மூவ். இது வந்து இன்அக்குரேசி மூவ் ஆக இது காணப்படுகிறது. இதற்கு பதிலாக இதுக்கான பெஸ்டான மூவ் எது என்றால் பாருங்கள், இது இல்லை. இப்பொழுது இதற்கு பெஸ்டான மூவ் எது என்றால் அது நைட் D2. இதுதான் பெட்டரான மூவ். ஆனால் நான் இதை நகர்த்தவில்லை, நான் நகர்த்தியது ஒரு தவறான ஒரு மூவாகவே இது காணப்படுகிறது. இங்கே நகர்த்தியது ஒரு இன்அக்ரெசிவ் மூவ். ஓகே, அடுத்த நகர்வு குயின் B4 அண்ட் செக். இப்பொழுது இங்கே பாருங்கள், இந்த ஆட்டத்திலே என்ன செய்ய போகின்றது என்றால், நீங்கள் யோசிக்கலாம், இந்த குயினால் இந்த மந்திரி போக போகிறது அல்லாட்டி இந்த மந்திரி போக போகுது என்று யோசிக்கலாம். ஏனென்றால் இப்பொழுது அடுத்த நகர்வை பொறுத்து இது அமையும். இதற்கு B4 அண்ட் செக்குக்கு நடத்தப்பட்டிருக்கின்றது இந்த பிளாக் குயின். எனவே இதை தடுக்கும் விதமாக நீங்கள் இப்பொழுது இந்த குதிரையினை பாருங்கள், கவனமாக பாருங்கள். இந்த குதிரையினை இங்கே கொண்டு வந்து வைப்பதன் ஊடாக இந்த குதிரை மந்திரியை காப்பாற்றக்கூடியதாக இருக்கும். பாருங்கள், அடுத்த நகர்வு நைட் கோ டு D2, அதாவது இங்கே நகர்த்துவதாக இருந்தால் இப்பொழுது உடனடியாக இந்த குயினானது பிளாக் குயினானது பின்னோக்கி தள்ளப்பட வேண்டும். அது ஏனென்றால் இந்த குயின், அதாவது F3யில் இருக்கின்ற இந்த குயினானது இங்கே செக் அடிப்பதன் ஊடாக ஒரு செக்மேட்டை மேற்கொள்ளக்கூடியதாக இருக்கும். எனவே இந்த குயினை, பிளாக் குயினை நாங்கள் கவனமாக நகர்த்த வேண்டும். அதாவது ஓப்பனன்ட் அதை நகர்த்துகவில்லை. ஓப்பனர் என்ன செய்கின்றார் என்றால், தன்னுடைய நகர்வாக ரோங்கான மூவ் இதை நகர்த்துகின்றார், இங்கே நகர்த்துகிறார். இதற்கு பதிலளிக்கும் விதமாக இப்பொழுது அடுத்ததாக என்னுடைய நகர்வு குயின் C3. இதுவும் ஒரு மிஸ்டேக்கான மூவ். அடுத்த நகர்வு நைட் F6. இது ஒரு எக்ஸலண்டான மூவாக காணப்படுகின்றது. பார்க்கலாம் என்ன நடக்க போகிறது என்று. அடுத்த நகர்வு கிங் கிராஸ் B4. இப்பொழுது குயின் கேப்சர் பண்ண இதுவும் ஒரு அக்ரெசிவ் மூவாகவே காணப்படுகிறது. அடுத்த நகர்வு பிஷப்பினால் இது வெட்ட
இப்பொழுது அடுத்த அடியிலே நைட் D2க்கு நகர்த்தப்படுகிறது. நகர்த்தப்பட இப்பொழுது நைட் கிராஸ் E4 ஒரு சிப்பாயை மேலதிகமாக இழக்கின்றது இந்த ஒயிட் ஆனது நான் விளையாட கேம். எனவே நான் இந்த சிப்பாய் இழக்க வேண்டிய சூழ்நிலைகள் எனக்கு ஏற்பட்டிருக்கிறது. ஓகே, அடுத்ததாக நீங்கள் திங்க் பண்ண வேண்டும், அடுத்தது எந்த காயை நகர்த்துவதென்று. அடுத்ததாக நான் நகர்த்திய மூவ் வந்து நைட் F3. இது ஒரு பெஸ்ட்டான மூவாக காணப்படுகின்றது. இப்போ ஓப்பனர் என்னத்தை நகர்த்துகிறார் என்றால் நைட் கிராஸ் D2. ஓகே, இப்பொழுது இங்கே வெட்ட அடுத்ததாக நான் என்னுடைய குதிரையினால் அதை வெட்டுகின்றேன். நைட் கிராஸ் D2 வெட்ட பிஷப் கிராஸ் D2 அண்ட் செக். இதுவும் ஒரு மிஸ்டேக்கான மூவ். ஏனென்றால் இதுக்கு பெஸ்ட்டான மூவ் எது என்றால் இந்த காசிலிங். ஆனால் இந்த காசிலிங்கை இந்த விலைக்கு நகர்த்தவில்லை. இதற்கு பதிலாக இந்த நைட் பிஷப்பானது நைட்டை கட் பண்ணுகின்றது. ஓகே, அடுத்த நகர்வு கிங் கிராஸ் இதை பட்ட அடுத்தது காசிலிங். அடுத்தது இங்கே ஒரு அற்புதமான ஒரு ஆட்டம் ஆடப்பட போகிறது. G4க்கு இந்த சிப்பாய் தள்ளப்படுகிறது. இப்பொழுது பார்க்கலாம், இப்பொழுது அடுத்த சிப்பாய் இங்கே தள்ளப்பட அடுத்த நகர்வு H4. ஓகே, அடுத்தது பிஷப் கிராஸ் G4. இது ஒரு பிளாண்டர், ஒரு தவறை விடுகின்றது இந்த பிளாக். அது ஏனென்றால் இப்பொழுது அடுத்த நகரை பாருங்கள், ரூக் வந்து G1க்கு வைக்கப்படும் சந்தர்ப்பத்தில், இந்த ரூக்கானது இங்கே வைக்கப்படும் சந்தர்ப்பத்தில் எதுவுமே செய்து கொள்ள முடியாது. இந்த பிளாக் பிஷப்பினை இழக்க வேண்டிய நிலை இந்த பிஷப் இழக்க வேண்டிய பிளாக்கு ஏற்படும். அது ஏன் என்பதை பாருங்கள். அடுத்த நகர்வு H5 அதை பாதுகாக்கின்றது. இப்போ சிப்பாய் முன்னோக்கி தள்ளப்பட எதுவுமே செய்து கொள்ள முடியாது, உடனடியாக இழக்கின்றது, இந்த பிஷப்பினை இழக்கின்றது. அதாவது அடுத்த நகர்வு G6, அடுத்தது F cross G4, அடுத்தது H cross G4. இதுவும் வந்து ஒரு மிஸ்டேக்கான மூவாகவே காணப்படுகின்றது. இப்பொழுது என்ன நடக்கின்றது என்றால் அடுத்த நகர்வு H5க்கு இங்கே நடத்தப்பட இதுவும் ஒரு மிஸ்டேக்கான மூவ். பெஸ்டான மூவ் எது என்றால் ரூக் cross G4. ஏனென்றால் இதை வெட்டியிருக்க வேண்டும், இதை வெட்டாமல் இதை வெட்டிய தவறான மூவ். இப்போது வெட்டியிருக்க வேண்டியது இதை வெட்டியது. ஓகே, அடுத்த நகர்வு குயின் H7. இது ஒரு பிளண்டர். இது பெஸ்டான மூவ் D5. இதுதான் பெஸ்டான மூவ், D5க்கு நகர்த்துவது, அதாவது இங்கிருந்து இங்கே நகர்த்துவது. இது வந்து ஒரு பிளண்டர். ஓகே, அடுத்த நகர்வை கவனமாக பாருங்கள். சிப்பாய் வெட்ட இது பெஸ்டான மூவ். இப்பொழுது செக், இப்பொழுது சிப்பாய் வெட்ட இப்பொழுது பாருங்கள் ஒரு அடியிலே செக்மேட். தட்ஸ் இட். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.